ஆண்டவருடைய நாமம் மகிம்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட இயேசுவின் நாமத்தினாலே உங்களை யாவருக்கும் மீண்டும் என் வாழ்த்துக்கள். இந்த நாளில் கூட ஆண்டவராகிய தேவன் நமக்கு நல்ல ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க கர்த்தர் உதவி செய்வாராக. உங்கள் வாசற்படியில் படுத்திருப்பது பாவ சாபமா, ஆசீர்வாதங்களா? உங்கள் வாசற்படி அண்டையில படுத்திருப்பது பாவ சாபமா, ஆசீர்வாதங்களா? நல்ல அருமையான ஒரு தலைப்பு. இந்த நாளில் செய்தியின் தலைப்பு என்னவென்றால், உங்கள் வாசப்படியில் படுத்திருப்பது பாவ சாபமா, ஆசீர்வாதமா? எனக்கு அருமையானவர்களே, வாசற்படின்னு சொன்ன உடனே நமக்கு வீடு ஞாபகம் வரும். நம்முடைய ஒவ்வொரு வீடு இருந்தால் வீட்டுக்கு முன்னதாக வாசற்படி இருக்கும். வீட்டுக்கு வீட்டு வாசற்படின்னு சொல்லுவாங்க. வாசற்படி ஒரு வீடு கட்டும் பொழுது அந்த வீட்டுக்கு மிக முக்கியமானது வாசல். அதாவது அந்த கதவு, அந்த டோர், அந்த வாசற்படி மிக முக்கியமானது. அது உள்ள வருகிறவர்களும் போகிறவர்களும் மிக முக்கியமானவர்கள். எனவே இந்த நாளில் தலைப்பு விசேஷமாக ஒவ்வொரு வாசற்படிக்கு ஒவ்வொரு பேர்கள் உண்டு, ஒவ்வொரு அர்த்தங்கள் உண்டு, ஒவ்வொரு சாங்கியம் சடங்குகள் உண்டு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காரியங்களை செய்வாங்க. கிழக்க பார்த்து வாசற்படி வைக்கணும், சூரியனை பார்த்து வாசற்படி வைக்கணும். இப்படி இந்த 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 மூளை அருமையான ஒரு முக்கோணம், இந்த பகுதியில் இந்த இது வைக்கணும் என்று சொல்லி நிறைய பேர் நிறைய காரியங்களை சொல்லுவதையும் நாம் பார்க்கிறோம். ஆகவே எல்லாரும் வீடு கட்டி அழக பார்க்கும் பொழுது தங்களுடைய வாசப்படி கிழக்க நோக்கி இருக்கும். சூரியன் உதிக்க வேண்டும், அதனுடைய வெளிச்சம் அவனுடைய வீட்டுக்குள்ள வர வேண்டும். அப்பொழுதுதான் நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா பைபிள் என்ன சொல்லுகிறது என்பது குறித்து நம்ம அருமையான சில பாடங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. உங்கள் வாசப்படியில் படுத்திருப்பது பாவ சாபமா, ஆசீர்வாதமா என்பது குறித்து சிந்திக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவதாக ஆதியாகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் வசனம் 7ஆம் வசனம். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசப்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய். எனக்கு அருமையானவர்களே, இந்த இடத்துல நல்ல ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். என்ன சம்பவத்தை வாசிக்கிறோம் என்றால், பிதாவாகி தேவன் வானத்தையும் பூமி உண்டாக்கினார். அதுக்கு பிற்பாடு ஆண்டவராகி தேவன் 6ஆவது நாள் மனிதன் உண்டாக்கினார். மனிதன் தனிமை இருப்பது நல்லதல்ல என்று ஏவாள் உருவாக்கினார். ஆதாம் ஏவாள் இருவரும் உருவாக்கி அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் இருவரும் காயன், ஆபேல். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான், காயன் நிலத்தை பயிரிடுகிறவனானான். சில நாட்கள் கடந்து போனது. அதுக்கு பிற்பாடு இருவருமாக காணிக்கை கொண்டு போனார்கள். காயன் தன் சுய இஷ்டத்தின்படி நான் கொடுப்பதை ஆண்டவர் வாங்கி கொண்டு என்னை பிளஸ் பண்ண வேண்டும் என்று சொல்லி நினைத்தான். ஆனால் ஆபேலோ தன்னுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு தேவன் விரும்புகிற பிரகாரமாக அவர் காணிக்கை கொடுத்தான். கர்த்தர் ஆபேலையும் அவன் காணிக்கையும் அங்கீகரித்தான். காயனையும் அவனுடைய காணிக்கை அங்கீகரிக்கவில்லை. அவனுடைய முகநாடி வேறுபட்டது. அவன் பொல்லாத மனிதனாக மாறிவிட்டான். சகோதரனுக்கு விரோதமாக செயல்பட ஆரம்பித்தான். அது பின்னதாக தன்னுடைய சகோதரனாகிய ஆபேலை கொலை செய்கிறவனாக காணப்படுகிறான். அப்பொழுதுதான் ஆண்டவர் பார்த்து இந்த வார்த்தை சொல்றார், உன் முகநாடி வேறுபட்டது எங்க? உன்னுடைய சகோதரன் எங்க ஆபேல்? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் உன்னுடைய வாசப்படியில பாவம் படுத்து இருக்குமா? அநேகருடைய வாழ்க்கையில ஆண்டவர் உபாகமத்தில் சொன்னார் இல்லையா, நீ போகிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வருகிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உன் வாசப்படியில் எங்கேயும் உனக்கு ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும் என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே இந்த காயனுடைய வாழ்க்கை வாசற்படி அவனுடைய பொல்லாத கிரிகள், சிலருடைய திருடுத்தன வேலைகள் எல்லாம் பாருங்க. அந்த வாசப்படி, அது திருட்டு வீடு, அந்த வாசப்படியில் உட்காராத, அது திருட்டு வீடு, பொல்லாதவர்கள், பொல்லாத மனிதர்கள் என்று சொல்லுவாங்க. அந்த லிஸ்ட்ல தான் சேர்க்கணும் காயனை. ஆகையினாலதான் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 9, 10, 11 ஆகிய வசனங்களை வாசிக்கிற, ஒளியில் இருக்கிறேன் என்று சொல்லியும் தான் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளில் இருக்கிறான். தான் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியில
நிலை கொண்டிருக்கிறான். அவனிடத்தில் இடரல் இல்லை. தான் சகோதரனை பகைக்கிறவன் இருளில் இருந்து இருளில் நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் என்னதென்று அறியாதிருக்கிறான். என் சகோதரரே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், புதிய கற்பனை இல்ல, பழைய கற்பனை தான். சகோதரனிடத்தில் அன்பு கூறுங்கள் என்று. சகோதரனை பகைத்தான், இருள் இருக்கிறான். இப்போ அவனுடைய வாசல் எப்படிப்பட்டது என்றால் இருள் நிறைந்த வாசல், வெளிச்சம் இல்லை. சகோதரனை பகைத்தான், கொன்று விட்டான். இப்போ அந்த வாசற்படியில் படுத்திருப்பது எது என்றால் இருள், பாவ இருள். இருள் சாத்தானுக்கு சொந்தமானது. சாத்தானுடைய கிரிகளை குறித்து சொல்லப்படுகிறது. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் வசனம் 11 வாசிக்கிறேன், கவனிங்க. நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமா இருக்கிறது. பொல்லாங்கினால் உண்டாயிருந்தும் தான் சகோதரனை கொலை செய்த காயனு போல் இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தான் கிரிகள் பொல்லாதவைகளும் தான் சகோதரனுடைய கிரிகள் நீதி உள்ளவைகளுமா இருந்தது நிமித்தம் தானே. என் சகோதரரே, உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள். எவ்வளவு அற்புதமாக பாவம் தன்னுடைய வாசப்படியிலே படுத்து இருக்குமா. காயனுடைய வாழ்க்கை பாவம் வாசப்படியிலே படுத்திருக்கு. காயனுடைய வாழ்க்கை இருளான வாழ்க்கை, பொல்லாத வாழ்க்கை. அவனுடைய கிரிகள் பொல்லாதது, அவனுடைய வாழ்க்கையும் பொல்லாதது. தன் சகோதரனையும் கொலை செய்து விட்டான். இன்னைக்கு உங்க வீட்டு வாசப்படியில் எப்படிப்பட்டது இருக்கு? கொலை செஞ்சவன் உன் வீட்டு வாசப்படியில் வந்து நிற்கிறானா? இல்லை கொலை பண்ணிட்டு அதே வாசப்படியில் நீ உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாயா? அதே வாசப்படியில் மூலமாக நீ உள்ள செல்லுகிறாயா, உள்ள வருகிறாயா என்பது குறித்து சிந்திக்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, உங்கள் வாசப்படி எப்படி இருக்கு? உங்கள் வாசப்படியில் படுத்திருப்பது பாவமா சாபமா? அநேகருக்கு விரோதமாக துரோகம் செய்வதும், கொலை செய்வதும், பகிப்பதும், சண்டையிடுவதும், இவைகள் நிமித்தமாக உன்னோட வாசப்படியில் படுத்திருப்பது என்ன? பாவ சாபம். அவர்களுடைய இரத்த பலி, அவர்களுடைய ரத்தம் உன்னுடைய வாசப்படியில் இருக்கு. உனக்கு சாபம் வரும். பி கேர்ஃபுல். மனம் திரும்ப வேண்டும். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் வசனம் 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்படியே நாகமான் தான் குதிரைகளோடும் தான் ரதங்களோடும் வந்து எலிசாவின் வாசப்படியில நின்றான். என்ன அருமையான ஒரு வார்த்தை. 5ஆம் வசனம். அப்பொழுது சீரியாவின் ராஜாவாக்கிய ராஜா, போலாம், நல்லது, போகலாம், இஸ்ரவேல் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றான். அப்படியே அவன் தான் கையிலே 10 தாலந்து வெள்ளியும் 1000 சேக்கல் நிறைய பொன்னையும் 10 மாற்று வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போனான். எனக்கு அருமையானவர்களே, இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம்? நாகமான் குஷ்டரோகியா இருக்கிறான், சீரியாவின் படைத்தலைவன். அந்த நாகமான் ஒரு குஷ்டரோகம் நீங்கும்படியாக இப்போ இஸ்ரவேல் தேசத்துக்கு வருகிறான். அந்த தீர்க்கதரிசியான் வரும் பொழுது வாசப்படியில் வந்து நிற்கிறான். அந்த வாசப்படியில் எதோடு கூட வந்து நிற்கிறான்? பொண்ணு, வெள்ளி, மாற்று வஸ்திரங்கள் எல்லாம் புகழ்ச்சியா வந்து நிற்கிறான் அந்த வாசப்படியில். எனக்கு அருமையானவர்களே, நாகமான் வந்து வாசப்படியில் நிற்பது என்னவென்றால் பேஷன் ஷோ. நெகை, நெட்டு, மாற்று வஸ்திரங்கள், வெள்ளி, பொண்ணு, இதெல்லாம் பேஷன் ஷோ. இன்றைக்கு வேர்ல்டே பாருங்க, உலகம் பேஷன் ஷோவில் தான் ஓடுது. நல்ல ட்ரெஸ்ஸு போடணும், நல்ல நகை போடணும், நல்ல கலர் அடிக்கணும், நல்ல பெயிண்ட் அடிக்கணும், நல்ல ஒவ்வொரு நாளும் சென்ட்டு வித்தியாசமாக வரணும் பாருங்க. கோல்டு, சில்வரு, பிளாட்டினா, டைமண்ட், பேஷன் ஷோ இன்றைக்கு உலகம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாகமான் எல்லாத்தையும் கொண்டு வந்தான். அந்த வாசப்படியில் நிற்கிறான். உன்னுடைய வீட்டு வாசப்படியில் கோல்டு, உன்னுடைய வீட்டு வாசப்படியில் சில்வர், உன்னுடைய வீட்டு வாசப்படியில் உலகம், த பேஷன் ஷோ வேர்ல்டு ஸ்டாண்டிங் யுவர் டோர். தட்டி கொண்டு இருக்கிற உன்னுடைய டோரை பேஷன் ஷோ. பேஷன் ஷோ தட்டி கொண்டு இருக்க அநேகருடைய வாழ்க்கை பாருங்க, ஓடுறான், அந்த வாசப்படி விட்டு ஓடுறான். ஃபேஷன் ஷோ. இந்த கோல்டு, நகை, பொண்ணு, இவைகளெல்லாம் உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. ஆகையினாலதான் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 31 வாசிக்கிறோம், இந்த உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. உலகத்தின் வேஷம். இந்த நாட்களில் கிழவி யாருன்னு தெரியல, குமரி பொண்ணு யாருன்னு தெரியல, கிழமை யாருன்னு தெரியல, வாலிப பையன் யாருன்னு தெரியல, எல்லாம் வாலிபனாவே இருக்கிறான்.
வாலிப கிழவன் ஆவ ஆவ 70 80 வயசு ஆவ 20 வயசு மாதிரியே இருக்கிறான். கலர் ஃபேஷன் ஷோ, த வேர்ல்ட் ஆஃப் ஃபேஷன் ஷோ. ஃபேஷன் ஃபேஷன் பெருகி போயிட்டு உன்னுடைய வாசப்படியில் என்ன நிற்கிறது? உன்னுடைய வாசப்படியில் என்ன நிற்கிறது? ரோமர் 12 அதிகாரம் 2 வசனத்தில் வாசிக்கிறோம். ரோமர் 12:2. அப்படி இருக்க சகோதரர்களே, உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு உங்களை சரீரங்களை ஜீவ பலி ஒப்பு கொடுத்து தேவனுக்கு புத்தியுள்ள ஆராதனை செய்வேனும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆனா இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடாதீர்கள். வா, என்ன அருமையாக உங்கள் வேஷத்தை கழித்து விடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம், நீங்கள் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னது என்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகுங்கள். ஃபேஷன் ஷோ உங்களை மறுரூபமாக்காது. எது உங்களை மறுரூபமாக்கும் என்றால் உங்களுடைய மனம் புதிதாகிறதுனால. அதனால்தான் பேதுரு சொன்னார், பெண்கள் தங்களை அலங்காரம் எதனால என்றால் உள்ளுக்குள்ள மறைந்திருக்கிற சாந்த குணம், தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்ற இருக்கிற அமிர்தமுள்ள ஆவி. இதுதான் உங்களுக்கு ஃபேஷன். ஆண்டவரை லைக் பண்ணும், ஆண்டவருடைய பிள்ளைங்களை லைக் பண்ணும், உலகம் முழுவதும் ஆசீர்வாதமாக வைக்கும். எனவே பேதுரு அருமையாக எழுதினார். அந்த 1 பேதுரு 3 அதிகாரத்தில் ஒரு பெண்ணானது, ஒரு பெண் பிள்ளை எப்படி இருக்கணும், எங்க இருக்கு உங்களுடைய அலங்காரம் என்று சொல்லி. ஆனா அப்போஸ்தலன் பவுலானவர் அருமையாக பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3 அதிகாரத்தில் 21 வசனத்தில் அருமையா சொன்னாரு, நம்முடைய அற்பமான சரீரம் நமக்கு மகிமைக்கு ஒப்பிடத்தக்கதாக மாறுமா. ஆகையினாலதான் அவர் எல்லாவற்றையும் குப்பை என்று நஷ்டம் என்று நான் விட்டேன் என்று சொல்லுகிறார். உலகத்தின் ஆசபாசங்கள், உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. உங்க வாசப்படியில் என்ன படுத்திருக்கு? நாகம்மான் நகையோடு வந்து படுத்திருக்கானா? இன்றைக்கு சாத்தானு கூட நெகை நெட்டோடு வந்து நிற்கிறான் உங்க வாசப்படியில். இவைகள் உலகத்தினுடைய ஆசையை காட்டுகிறது. 3வதாக அப்போஸ்தலர் புஸ்தகம் 5 அதிகாரம். இங்க ஒரு குடும்பம் இருக்கிறது. அனானியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவனுடைய மனைவி சப்பிராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். 9 வசனத்தில் வாசிக்கிற, இதோ பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிப்பதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? இதோ உன் புருஷன் அடக்கமணியினருடைய கால்கள் வாசற்படியில வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றார். இங்க அனனியா சப்பிரால் வாசற்படி, இந்த வாசற்படி ஆண்ட நிற்கிறார்கள். உன்னை அடக்கம் பண்ணுவதற்கு ஆல்ரெடி உன்னுடைய கணவனை அடக்கம் பண்ணிட்டாங்க. 1 முதல் 11 வசனங்களை வாசிக்கிறோம். அனானியா சப்பிரால் இருவருமாக தங்களுடைய காணியாட்சிய நிலத்தை விற்றார்கள். கொஞ்சம் வஞ்சித்து வீட்டில் வச்சுட்டு கொஞ்சம் கொண்டாந்து ஆண்டவருடைய ஊழியக்காரன் இடத்துல கொடுத்து ஊழியத்திற்காக போய் சொன்னார்கள், இவ்வளவுதான் நிலம் விற்கப்பட்டது என்று. இவ்வளவுதானா பேதுரு அப்படின்னு கேட்டார். ஆமான்னு சொன்ன உடனே அப்ப அப்படியே ஊந்து செத்தான். மனைவி கூட தெரியல பாருங்க, கணவன் இறந்து போனது. அவள் அடக்கம் பண்ணிட்டு அவங்களுடைய கால்கள் வாசப்படியில் ஆண்ட வந்திருக்கிறது. ஆனால் இப்பொழுது நீயும் அவர்களோடு கூட கடந்து செல்லுவாய். இந்த அனானியா சப்பிரால் எதுக்கு நமக்கு ஞாபகம் வருகிறார் என்றால், பண ஆசை உள்ளவர்களாய். உங்களுடைய வாசற்படியில பண ஆசை படுத்திருக்கா? உங்கள் வாசப்படியில் என்ன படுத்திருக்கு? ஆசீர்வாதமா, பாவ சாபமா, பண ஆசையா? பண ஆசை உள்ளவர்கள் தங்களை உருவ குத்தி கொண்டு விசுவாசத்தை விட்டு வலிவு போவார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் பவுல் மூலம் எழுதி வைத்தார். 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 9 வசனம் 10 வசனத்தில் ஆண்டவர் அழகா எழுதி வைத்தார், நீங்கள் பண ஆசை எல்லா தீமைக்கு வேறு, விசுவாசத்தை விட்டு வலிவு போவார்களா? என்ன ஒரு வார்த்தை ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எழுதி வைத்தார். எவ்வளவு அற்புதமான நம்முடைய ஆண்டவர். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்ம எச்சரித்து சொல்லுகிறார், பண ஆசை எல்லா தீமைக்கு வேறா இருக்கிறது. ஆண்டவரை விட்டே தூரம் போயிட்டாங்க. பரிசுத்த ஆவியை சோதித்தார்கள், மரணத்தை கண்டார்கள். நான் நினைப்பேன் அடிக்கடிக்கு, ஆண்டவரே ஏன் ஆண்டவரே நீர் அந்த சட்டத்தை நீங்க மாத்துறீங்க? ஆனா ஆண்டவர் கிருபை தந்து அந்த சட்டத்தை மாற்றி பொய் பேசாதுன்னு சொல்லி வைத்தார். பொய் பேசுவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போக மாட்டாங்கள் என்று
வெளிப்படுத்தின விசேஷம் 21:8 வாசிக்கிறோம். அதுக்கு அடுத்தது கடைசி வசனத்தில் கூட வாசிக்கிறோம், தீட்டும் பொய்யும் அதில் பிரவேசிக்காது என்று. எனவே அதை மாற்றினார் ஆண்டவர். பொய் பேசும் பொழுதே மரணம் வரணும். அதான் நானும் விரும்புறேன். பொய் பேசக்கூடாது. பொய் பேசினா நரகம். வாழ்வில் நான் கடைபிடிக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். நீதிமொழிகள் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, உண்முள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யன் ஆகிறதுக்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினிக்க தப்பான். அவர்களுடைய ஐஸ்வர்யம் பணம் மயக்கும், அவர்களை மரணத்துக்குள்ள கொண்டு போகணும். இன்னைக்கு எத்தனையோ பேர் பணத்துக்காக நோயை வாங்கி வச்சுக்கிறான், பணத்துக்காக மற்ற உயிரை எடுக்கிறான், பணத்துக்காக, பாசத்துக்காக அல்ல, பணத்துக்காக. பணம் உன் உயிர் எடுக்கும். பணமா பெணமா? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில நான் மறந்து விடக்கூடாது. பணத்தினால எதையும் வாங்கலான்னு சாதிக்க ஒரு பணக்காரன் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்தான். ஆனால் ஆண்டவர் அவனை கேட்க கேள்வியெல்லாம் அவன் மனம் கசந்து மனமடிந்து உண்டாக்கி, மனமகிழ்ச்சியில மனமடி உண்டாக்கி ஓடிட்டான். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் வசனம் 21-22 இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்திற்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாயிருந்தபடினால் இந்த வார்த்தைகளை கேட்டு மனமடிந்து துக்கத்தோடு போய்விட்டான். இயேசுவாண்ட வந்து சந்தோஷமாக போன மனிதர்களிலே நிறைய பேர், கோடான கோடி பேர். ஆனா இந்த மனுஷன் சந்தோஷமா வந்து துக்கத்தோடு போனவன் ஒருத்தன் தான் உலகத்திலேயே, ஆண்டவருடைய படைப்பிலேயே அப்படின்னு சொல்லலாம். ஐஸ்வர்யம் உள்ளவன் பரலோராயத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று ஆண்டவர் சொன்னார். பணம் ஒவ்வொரு மனிதனும் உயிரை வாங்கமே தவிர உயிர் கொடுக்காது. பணம் நமக்கு தேவை, பட் அதே ஆசையாக, அதே வாழ்க்கையாக, அதுதான் நம்ம வாழ்க்கை என்று நினைத்து வாழக்கூடாது. தேவன் தான், தேவன் மேல் நம்பிக்கை வைத்து தேவனுக்காக நாம் வாழ வேண்டும். நான்காவதாக அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 13-14 ஆகிய வசனங்கள். பேதுரு வாசற் கதவை தட்டின பொழுது ரோதை என்னும் பேர் கொண்ட ஒரு பெண் ஒற்றி கேட்க வந்தால் அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறக்காமல் உள்ள ஓடி பேதுரு வாசற்படிக்கு முன்னே நிற்கிறார் என்று அறிவித்தாள். என்ன அற்புதமான ஆண்டவர்! உன்னுடைய வாசற்படி அண்டையில நிற்பது சாபமா, பாவ சாபமா, ஆசீர்வாதமா? ஆசீர்வாதமான தேவனுடைய சத்தம் உன் இருதயமாகிய கதவை ஆண்டவர் தட்டுறார். ஒரு ஐக்கியத்துக்காக, நல்ல உபதேசத்துக்காக, அப்பம் பிற்பதற்காக, ஜெபிப்பதற்காக, துதிப்பதற்காக, ஆண்டவருடைய வார்த்தை கேட்பதற்காக, ஆண்டவரோடு கூட ஐக்கியமாவதற்காக உன் இருதயமாகிய கதவை ஆண்டவர் தட்டி கொண்டிருக்கிறார். ஆகையினாலதான் உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக ஆண்டவர் சொன்னார். உலகத்தில் உபத்திரங்கள் உண்டு, இடர்கள் உண்டு, ஆனா நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போஸ்தலர் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல உபத்திரன் வழியாக பரலோகத்துக்கு போக வேண்டும். அப்போஸ்தலனாகிய பேதுருக்கு வந்த போராட்டங்கள், சஞ்சலங்கள் கொஞ்ச நஞ்சம் கிடையாது. சிறைச்சாலை போட்டு விட்டார்கள், சபையார் ஜெபிக்கிறார்கள், தேவன் விடுதலாக்கி கொண்டு வந்து வாசப்படியில் நிற்க வைத்திருக்கிறார். ஆனால் அவர்கள் கதவை திறக்க இயலாத ஒரு நிலையில் இருக்கிறார்கள். 1 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனமும், 1 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனமும், வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனமும், 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனமும், இதோ வாசப்படியில் நின்று ஆண்டவர் கதவை தட்டி கொண்டு இருக்கிறான். உன் இருதய கதவை திறக்கணும். ஐக்கியம், ஒரு ஐக்கியம் ஆண்டவரோடு கூட. நம்முடைய இருதயத்திலும் தேவன் பெரியவராக இருக்கிறார். எனவே நம்முடைய ஆண்டவர் நம்முடைய இருதயமாக கதவை வாசப்படையில் நிற்கிறார். வாசப்படையில் ஆண்டவர் வந்து நிற்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில இந்த 4வது நம்முடைய இருதயமாக வாசலை கர்த்தர் தட்டி கொண்டு இருக்கிறார். 5வதாக யாக்கோபு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் கவனிங்க.
சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொரு விரோதமாக முறையிடாது இருங்கள். இத நியாயாதிபதி வாசற்படி அண்டையில் நிற்கிறார். வாசற்படி அண்டையில நிற்கிறார் நியாயாதிபதியானவர். நீங்க ஆயத்தமா இருக்க. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தானவர் வருகை ஆயத்தமா இருக்கிறார். ஐந்தாவதாக நியாயாதிபதி இயேசு கிறிஸ்து வாசல் அண்டை நிற்கிறார். எனவே அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். இதோ சீக்கிரமா வருகிறார். இயேசு நியாயாதிபதியா உங்கள் வாசல் அண்டை நிற்கிறார் என்று மறந்துவிடக் கூடாது. ஆகவே நியாயம் தீர்க்கிறவர் ஆண்டவர். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள் வாசிக்கிறோம். மற்றவர்களை குறை சொல்லுகிற நீ யார்? மற்றவர்களை குறை சொல்ல நீ யார்? மற்றவர்களை குற்றம் சொல்வதற்கு நீ யார்? நீ எந்த தீர்ப்பு தீர்க்கிறாயோ அந்த தீர்ப்பு நீயே செய்கிறதுனால மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதே. நியாயம் தீர்க்க ஆண்டவர் வருகிறார். நியாயாதிபதி வருகிறார். இயேசு நியாயாதிபதியா இருக்கிறார். அவரு நியாயம் தீர்ப்பார். ரோமர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களில ஆண்டவராய் தேவன், நீ போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை, குற்றம் சொல்ல உனக்கு இடமில்லை, நீ யாரா இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் உன்னை நியாயம் தீர்ப்பார். நியாயம் தீர்க்கிறவன் நம்முடைய ஆண்டவரே இருக்கிறார். நாம் நியாயம் தீர்க்க கூடாது. நம்ம நியாயம் தீர்க்கிறவர் கர்த்தர். நமக்கு நியாயாதிபதியா இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து. அவருடைய நியாயஸ்தானத்துக்கு முன்னதாக நாம் நிற்க வேண்டும் என்று 1 கொரிந்தியர் புஸ்தகத்துல நாம் வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் புஸ்தகத்துல அருமையான அற்புதமாக 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம். நியாயாதிபதியாகிய இயேசு கிறிஸ்து முன்னதாக, அவருடைய நியாயஸ்தானத்துக்கு முன்னதாக நாம் நிற்க வேண்டும். 2 கொரிந்தியர் 5:10 நியாயாதிபதி நம்முடைய ஆண்டவர் வாசப்படியிலே நிற்கிறார். 6ஆவதாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம், மத்தேயு 24ஆம் அதிகாரம் வசனம் 32, 33 ஆகிய வசனங்கள். அத்திமரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதனால இளங்கேளை தோன்றி துளிர்விடும் வசந்த காலம் சமயமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகள் எல்லாம் நீங்கள் காணும் பொழுது அவர் சமயமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். வசந்த காலம், அத்திமரம், இவைகளெல்லாம் வந்த காலத்துல இவைகளெல்லாம் ஒவ்வொரு காலம் நமக்கு தெரியும். மாங்காய் சீசன், தேங்காய் சீசன், வாழைப்பழம் சீசன், அறுவடை சீசன், பழங்களுடைய சீசன். ஒவ்வொரு காலமும் சீதோசனமும், ஒவ்வொரு மழை காலமும் வெயில் காலமும் நமக்கு தெரியும். ஒவ்வொரு சம்மர் காலங்கள் நமக்கு தெரியும். பட் அதே வண்ணமாக கடைசி காலம், இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் வருவதற்கு அடையாளம், 1 அறிவு பெருத்து போயிடும், 2வது பாவம் பெருத்து போயிடும், 3வது சுசேஷ ஊழியம் பெருக வேண்டும். இன்னும் பெருகவில்லை, பெருகின மாதிரி இருக்கு. உண்மையான சுவிசேஷம் உலகம் முழுவதும் செல்ல வேண்டும். அப்பொழுது முடிவு வரும் என்று சொல்லி இருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில இந்த வாசற்படிகள் எவைகளை காண்பிக்கிறது என்றால் பொல்லாத கிரிகள், உலக பேஷன் ஷோ, பண ஆசை, இருதயமா கதவை தட்டி கொண்டு இருக்கிற ஐக்கியம். நியாயாதிபதி வந்திருக்கிறார். நாம் நியாயம் தீர்க்க கூடாது, அவர் நியாயம் தீர்ப்பார். 6ஆவதாக ஆண்டவர் வருகை சமயமா இருக்கிறது. 7ஆவதாக இருதயம் என்ற வாசல் நிஜமாகவே அவர் தட்டி கொண்டு இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, இதோ வாசப்படி நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன். ஆண்டவர் நம்மோடு கூட வாசம் பண்ண, ஆண்டவர் நம்மோடு கூட சந்தோஷமா இருக்க, ஆண்டவர் நம்மோடு கூட உறவாட அவர் விரும்புகிறார். நம்முடைய ஆண்டவர் இருதய கதவை தட்டுகிறார். கடைசியாக சங்கீதங்களின் புஸ்தகம் 24ஆம் சங்கீதம் 7 முதல் கடைசி வரை நான் வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 24ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம், வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரம் உள்ள கர்த்தர் தாமே. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர். அவரே மகிமையின் ராஜா. அந்த மகிமையின் ராஜா நம்முடைய இருதயமாகிய
கதவு அண்டையிலே நிற்கிறார். அந்த கதவை இருதயமாகிய கதவை திறந்தால் ஆண்டவர் நம்முடைய உள்ளத்துல பிரவேசிக்க இருக்கிறார். நான் அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான், இருவருமாக ஐக்கியமாக ஆரோக்கியமாக ஆசீர்வாதமாக இருப்போம் என்று சொல்லப்படுகிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில இயேசு இதோ வாசல் அண்டை நிற்கிறான். ஒரு பாடல், நல்ல அருமையான பழைய பாடல் உண்டு. ஆ, இதோ வாசல் அண்டை நிற்கிறான் என்று அருமையான பாடல்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு வாசல்கள் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. எனவே நம்முடைய வீட்டு வாசல் எப்படி இருக்கு? நீ போகில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான், வருகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான். உங்கள் வீட்டு நிலைக்கால்களிலே இயேசு ரத்தம் பூசப்பட்டதாய், இயேசுவின் வசனம், ஆண்டவருடைய வசனம் எழுதப்பட்டதாய், அந்த வாசகாலைகளிலே ஆண்டவருடைய வசனத்தை எழுதுங்கள், ஆண்டவருடைய ரத்தத்தை தெளியுங்கள், ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கட்டும், ஆண்டவருடைய கிருபை இருக்கட்டும். நம்முடைய இல்லமும் உள்ளமும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினாலே நம்முடைய வாசல்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. வாசல்களே, உங்க தலைகளை உயர்த்துங்கள். நம்மை குறித்து தான் சொல்லப்படுகிறார். நம்முடைய ஆண்டவர் இவைகள் எல்லாம் ஞாபகப்படுத்தும்படியாக வாசலை திறந்து ஆண்டவராகிய தேவனுக்கு குடும்பமாக்கி இருதயமாகிய கதவின் வாசலை கர்த்தர் அதை ஆளுகை செய்வாராக. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே மீண்டும் என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். கர்த்தர் சித்தமானால் இன்னொரு தலைப்பின் மூலமாக உங்களை சந்திக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. யாவரும் எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தினமும் அனுதினமும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வாராக. காட் பிளஸ் யூ ஆல். காட் பிளஸ்.